பட்டிமன்றத்துடைய இன்னைக்கு பெரிய சாதனை என்னன்னா, இந்த காலை பொழுதில் இவ்வளோ பேரும் கட்டுக்கோப்பாக தாயவே மதிக்காத இந்த காலகட்டத்தில் தமிழை மதித்து இத்தனை பேர் இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பெரிய தலைவணங்கி ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். அதற்கெல்லாம் காரணம் இவங்களுடைய பேச்சாளருடைய ஆளுமை தான். இடையில ஒரு பேச்சாளர் ரேசாக சுலோவாக பேசுகிறா கூட அந்த இடம் மக்கள் எந்திரிச்சிருவாங்க. அதே புலவில் அவர் ரைஸ்லேயே இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வேகமாக பேசுகிறது. கடைசியில் பெண்களோடு ஆரம்பித்து முடித்தார். பெண்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கலாம் சார், எங்களுக்கு தான் திண்டாட்டம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், சாப்பிட்டு திடீர்னு சம்சாரத்தை கூப்பிட்றான். லட்சுமி என்னங்க இங்கே வாமா, உன்னை கல்யாணம் பண்ணி 30 வருஷம் ஆச்சுமா. ஆமாங்க. இன்னைக்கு தாம ஒரு சமையலில் மாற்றம் தெரியுது. அந்த அம்மாவுக்கு படபடன்னு வேர்த்துருச்சு. என்ன சொல்கிறீங்க? முன்னெல்லாம் கருப்பு முடியாக கிடக்கும், இப்போ சாப்பாடில் வெள்ளை முடியாக கிடக்குமா. மனைவிக்கு என்ன தருவாங்க தெரியுமா? கிஃப்ட்டு, வெட்டிங் டே மோதிரம் கொடுப்பாங்க, இல்லை சேலை வாங்கி கொடுப்பாங்க, அதையும் வச்சும் பூ வாங்கி கொடுப்பாங்க. பிரமிச்சு போயிடுவீங்க. மன்னார் உள்ள ஒருத்தன் பண்ண சாதனை. மனைவிக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தான் தெரியுமா? 3 அடி நீளத்தில் சௌரி முடி கொடுத்தான் பிறந்த நாளுக்கு. அந்த அம்மா புரிய கூறுவட்ட மனுஷன் எங்கேயாவது ஏயா இப்படி ஐயா அனிமேஷன் ஆட்டுக்குட்டி மாதிரி வச்சுக்கிட்டு எதையா வித்தியாசம், இதை போய் சௌரி முடி யாராவது கிஃப்ட் கொடுப்பாங்களா? இந்த கிஃப்டை நானே செஞ்சேன்டி. நீங்களே செஞ்சீங்களா? எப்படி? சாப்பாடில் தினமும் ஒரு முடியாக எடுத்து எடுத்து நானா நரம்பில் கட்டினேன் என்றிருக்கான். அப்போ யாருக்கு சார் திண்டாட்டம்? அதை சொல்லாம் பாராட்டாட்டின் சிக்கல். அதான் சொன்னார். அவ்வளோ விஷயம் சார். இதை நாங்கள் மனசுக்குள்ளே வச்சு எப்படி மெழுகுவத்தி எல்லாத்துக்கும் வெளிச்சம் தரும், மெழுகுவத்திக்குள்ளே ஒரு இருட்டு இருக்கும். அது மாதிரி நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுத்திட்டு நாங்கள் திண்டாட்டத்தை தான் அனுபவிக்கிறோம். இந்த பிஎன்ஐயில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நமக்கு பிடித்தவர்கள் நம்மோடு இருக்க நினைக்கிற விட, நமக்கு பிடித்தவர்களால் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நலமோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதான் ஒரு நட்புக்கு நல்ல அடையாளம். அதைத்தான் இந்த மேடையில் அவங்க செஞ்சுருக்காங்க. அதனால் அதுக்கு பாராட்டணும். வேகமாக இருக்குது இன்றைக்கி மனுஷ வாழ்க்கை, ஓடிக்கிட்டே இருக்கும். பரபரப்பாக இருப்பேன் பார்த்தீங்களா. அன்றைக்கி அவனுக்கு உடம்புல சார் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு சொட்டு சொட்டு சொட்டுன்னு பார்த்தேன். டயத்தை 10 ஆளுக்கு ஆஃபீஸு. இந்த சொட்டு சொட்டு 3 மணி வரைக்கும் சொட்டு சொட்டாக தான் இருக்கும். படகுன்னு குளுக்கோஸை கலத்தினா கடகடன்னு குடிச்சு ஓட்டிட்டேன் வண்டி எடுத்துட்டு. வேகமாக தேவைப்படுது, வேகமாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கு பார்த்தீங்களா. நல்ல வெயில், மயக்கப்பட்டு விழுந்துட்டேன் ஒருத்தன். அதை பார்த்து யாராவது சோடா வாங்கிட்டு வாங்க ஐயோ அப்படின்னா ஒரு ஆள் குட்டுன்னு ஓடி போய் சோடா வாங்கிட்டு வந்து யாருக்கு தரணும்? அவனுக்கு தான் அந்த மயக்கப்பட்டுக்கு. அதை பார்த்து டப்புன்னு உடச்சி இவன் கடகடன்னு குடிச்சிட்டான். சுற்றி என்னண்ணே யாரா மயக்கப்பட்டு தான் எனக்கு படபடன்னு வருமுனே அப்படின்னு இருக்கான். ஏன்னா எங்களை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டாங்க. இப்போ ஒரு நடந்துச்சு பட்டுக்கோட்டைக்கிட்ட, இவங்களுமே வந்தாங்க. உண்மையிலே நடந்துச்சு சார், நகைச்சுவைக்கில்ல. உண்மையிலே வீட்டில் எங்களை பேச கூப்பிட்டாங்க சார். கல்யாண வீட்டில் காது ஊத்து வயசில் ஏதோ பேசிடலாம், வீட்டில் எப்படி நான் எதுவும் ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சி, சார் வீட்டில் எப்படி சார் ஜோக்கு, கொஞ்சம் சோகமான ஜோக்கா சொல்லுங்கண்ணே. ஜோக்கை எப்படி சோகமாக சொல்ல முடியும்? இந்த டிவிலாம் சொல்கிறீங்களா அது மாதிரி சொல்லுங்கண்ணே. எங்களுக்கு எப்படி ஒரு அதோடையும் நம்பிக்கையோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். 5வது ஜோக்கு பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கோம். 7வது ஜோக்கு யாரே சொரிஞ்சாங்க. யாருன்னு பார்த்தா டெட் பாடியே. உன் ஜோக்கை கேட்டுதான்டா செத்தான், எங்களை நிம்மதியாவது சாப்பிட்றாங்க. அது கிடையாது சார். எங்களுடைய நோக்கம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இன்னொன்று தெரியுமா, 1980 ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணாங்க. அது இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவை, அதுக்காக சொல்கிறேன். அந்த ரிசர்ச்சுடைய முடிவில் என்ன ஆச்சுன்னா, நன்றாக மனசு விட்டு உடல் குலுங்கி சிரிப்பவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. காலையில் எல்லாரும் தினந்தோறும் சொல்கிற பொய் என்ன தெரியுமா? ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஃபைன் அப்படின்னா. உண்மையிலே ஃபைனாக இருக்கும்? எல்லாரும் சொல்கிற பொய் தானே சார் ஃபைனாக இருக்கும்? எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால் இந்த மேடை எங்களுக்கு பிடிச்சமான மேடை. யாரும் கலைஞ்சு போல சொல்லும் போதே ஐயா முன்னுக்கு வந்தார். ரொம்ப மகிழ்ச்சி. அவர் புது ஃபோன் வாங்கியிருக்கார், 4 பேர் பார்க்கட்டுமேன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை. மனித ஆசைகள் இருக்கத்தானே செய்யும். ஐயா பரவாயில்ல, ஒரு ஊரில் நடந்தா சொன்னால் நீங்களாம் எந்திரிச்சுட்டு கை திட்டுவீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு 5 பவுனில் மோதிரம் வாங்கினேன் சார். 5 பவுனில் மோதிரம் வாங்கிட்டு யாராவது பாராட்ட மாட்டாங்களான்னு சொல்லி எல்லாரும் முன்னுக்கு முகத்தை சொரிஞ்சே பேசுகிறேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க? அங்கே ஒரு ஆள் அதை சொல்லி வேமோரத்தை காமிச்சிட்டேன் பாரு அப்படின்னு. எல்லாமே வரும், யாரும் கேட்கல. டீ போட்டு டீ எடுத்து கொடுக்குறேன், நல்லா இருக்கீங்களா? என்ன
இடது பக்கம் போங்க அப்படின்னு வலதுகளை காமிக்கிறான். மோரத்தை பார்ப்பாங்கன்னு எவனும் பார்க்கல. ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி எவனும் மோரத்தை பாராட்டலின்ட்டு ஒரு படுத்துட்டான். 10 மணியை போல் படுத்து தூங்கிட்டான். 12 மணிக்கு அந்த ஊரில் ஒரு 13 வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சிருச்சுங்க. ஐயோ ஐயோன்னு ஓடி இருக்காங்க. ஒல்லுன்னு தண்ணி தூக்கிட்டு வரேன். அப்போ இந்த மோதிரக்காரன் குறுக்க போய் இந்த வீட்டில் ஊற்றுங்க, ஹலோ இந்த வீட்டை அமர்த்துங்க அப்படின்னு இருக்கான். அப்போத்தே ஒரு கிளவி முன்னுக்கு வந்து, தம்பி முருகேஷா மோதிரம் புதுசாடா? ஆட கூறுகட்ட கிளவி, இந்த காலையில் கேட்டால் நான் எதுக்கு 10 மினிட்டுக்கு தீ வைக்கிறேன் அப்படின்னு இருக்கான். தீ வச்சதே அவன் பார்த்தியா. ஒரு இது பாராட்டாட்டி என்ன ஆகும்? ஐயா அந்த போட்டோவை அழிச்சிருப்பார். இப்போ நான் போட்டோ எடுத்ததுக்கு நம்மளுக்கு ஒரு ஜோக்கு ஒரு ரெடி பண்ணி பேசிட்டானு இன்னைக்கு தேவை சார். இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது. இந்த கைபேசியெல்லாம் வந்து எதுக்கு பயன்படுத்த? நல்ல செய்திக்கு பயன்படுத்தும். இந்த மாதிரி பேனில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது, வாங்க எல்லாம் கலந்துக்குங்க. இதுக்கு தான் செய்தியை பரிமாறுறதுக்கு இந்த மொபைல் வேணும். ஆனால் அதுக்கு பரிமாறக்கு வச்சுருக்கோம் எதோ அதெல்லாம் திண்டாட்டம். நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பத்திர ஆஃபீஸில் எது இருந்தீங்களா? எழுதிக்கிட்டே இருக்கீங்களே, கொண்டாங்க அந்த பேப்பரை கொடுங்க தயவுசு. ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் 15 வருஷம் பேசி சிகரெட்டை எழுதி வந்திருக்குங்க திண்டாட்டம்னு. ஆமாம். ஆனால் மனித வாழ்க்கையை கொண்டாட்டம் தான் என்று சொல்லி உங்கள் ஊருக்கார பொண்ணு கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுத்து வரவேன். வாங்கம்மா. நடுவர் அவர்களே ஆரம்பிச்சிட்டுமா சார்? இல்லைம்மா, உனக்கு நல்ல நேரம் வந்து நாளை கழிச்சு 3 மணிக்கு தான் நீ போய் உட்காரலாம். என்னவோ பெரிய இன்டர்நேஷனல் பேச்சாளர் மாதிரி மூச்சு திணற 300 ஜோக்க சொல்லிட்டு அசால்ட்டாக உட்காந்துருக்கேன். இந்த பாதி டீ குடிக்கும் போது அந்த ரசிகா வந்து அடுத்து பட்டிமன்றம் முடிச்சு வச்சுட்டேன். சாகும் போதும் விளங்கின மாதிரி தான் பொழப்பு. முத பட்டிமன்றம் வச்சு இவ்வளவு செலவு பண்ணி கூட்டு வந்திருக்கோம். பேச்சாளர் இந்த கொண்டாட்டம் அணி பாருங்க, சாகும் போதும். இது அதுக்கு எத்தனை மேக்கப்பு, எத்தனை ட்ரெஸ்? இல்லை சார், தமிழ் வணக்கம் தான் சார். ஆமாம், என்னத்தை சாகும் போதும்? சாகும் போதும் இப்போ தானம்மா சத்தியம். ஒரே ஆளை எத்தனை கொண்டுகிட்டு இருப்பீங்க? தமிழ் வணக்கம் தாங்க. நீங்க நம்புங்க, என்னைய நம்புங்க மேடம். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மனம் கமழ்ந்து வேக வேண்டும் என்று சொல்லி முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்களை சொல்லிக் கொள்வது உங்கள் அன்னபாரதி. நடுவர் அவர்களே உண்மையிலேயே அழகா ரசிக்கிறாங்க. நான் எம்மை எப்படிப்பட்ட ஒரு மேடையில எப்படிப்பட்ட ஒரு ஊர்ல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் தெரியுமா? பொதுவா எந்த ஊரையுமே சீமைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா திருநெல்வேலியை மட்டும்தான் திருநெல்வேலி சீமைன்னு சொல்லுவோம்னா பாத்தீங்களா? உண்மையிலே ஒரு சார் ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் கூட கீழே உட்காந்து கை தட்டிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்களை மேற்கொள்ள. இதே நான் மதுரையில் பேசியிருந்தேன்னா மதுரையை பற்றி மட்டும் 1 மணி நேரம் பேசுவேன். அப்படிங்களா சார்? அதனால அவங்க ஊரில் கை தட்டுறாங்க, நம்ம இப்படி கிடக்க. எத்தனை ஊர்களில் பேசினாலும், எத்தனை வெளிநாடுகளில் பேசினாலும், எத்தனை டிவியில் பேசினாலும் சொந்த ஊரில் நின்று பேசுற ஒரு கெத்தே தனிதான். அப்படிதானே? ஒரு நிமிஷம். என்ன சார் அவசரப்பட்டு கை தட்ட வேஸ்ட் பண்ணாங்க? நேற்று வத்தலை குண்டில் தான் சொன்னாங்க. வத்தலை குண்டில் எப்படி இது கொஞ்சம் காம்பினேஷன் இடிக்குது சார். ஏன்னா எங்க ஊரை பத்த சிறப்பு ஒரு திருநெல்வேலி பொண்ணு தான் நான் சொல்லணும். தாகத்துக்கு தாமிரபரணி, தென்றலுக்கு தென்காசி, அருவிக்கு குற்றாலம், அழகுக்கு இளஞ்சி, புலிக்கு முண்டந்துற, ஜெயிலுக்கு பாளையங்கோட்டைன்னு சொல்றது தாங்க எங்க திருநெல்வேலி சீமா. அப்படின்னா நடுவர் அவர்களே உண்மையில இந்த பிஎன்ஏ நண்பர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை நான் சொல்லிக்கிறேன். ஜெயிலுக்கு எங்களை காமிச்சீங்க, என்ன பட்டிமன்றம் முடிஞ்சோன்னு நாங்களும் உள்ள போறோம். நீங்க போறீங்களா இல்லையா? அந்த 2 பேரும் கண்டிப்பா போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அங்க இருந்தே வந்திருக்காங்க போன வாரம். தேங்க்யூ சார். இதுக்கு தான் ஏற்கனவே பக்கத்தூர்ல பேசி உள்ள போயிட்டு 10 ஏன்னா அந்த பிஎன்ஐல பேசுறது ரொம்ப பெருமையா இருக்குது. ஏன்னா கற்பனை இல்லாத உலகத்தை கூட கற்பனை செய்து விடலாம், கற்பனை இல்லாத உலகத்தை கூட கற்பனை செய்து விடலாம், விற்பனை இல்லாத உலகத்தை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த தொழிலாளியும் இருப்பாங்க, முதலாளியும் இருப்பாங்க பிசினஸ்ல. இந்த தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் என்ன வித்தியாசம்? முதலாளி தாடி வளர்த்தா பிஸின்னு அர்த்தமா, தொழிலாளி தாடி வளர்த்தா பசின்னு அர்த்தமா. எவன் ஒருவன் முதலாளியும் தொழிலாளியும் சேர்ந்து சமமாக சிரிக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் எங்களுடைய நகைச்சுவைக்கே சொத்தாக இருக்கக்கூடிய மதுரை முத்துசாரை கூப்பிட்டுருக்கிறீங்க அப்படின்ட்டு சொன்னா, சிப்பிக்குள் இருப்பது முத்து, சிப்பிக்குள் இருப்பது முத்து, சிரிப்புக்கே சொந்தக்காரர் தான் மதுரை முத்து. இவ எல்லாரும் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? இன்னும் உங்களை வாழ்த்து 2 வரி கவிதை.
சொல்லு, டக்குன்னு சொல்லணும். 2 வரி தானா? இன்னும் சொன்ன உடனே என்னுடைய மக்கள் எப்படி கைத்தல கொடுப்பாங்க. பொதுவா எந்த ஊருக்குமே இல்லாம நம்ம ஊருக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம நடுவர் அவர்கள் சும்மா பலன்னு ஒரு கோட் ஷூட் போட்டு வந்து உட்கார்ந்துருக்காருன்னா என்ன அர்த்தம்? சட்டை கிழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதை மறைக்கிறதுக்கு இந்த ஏற்பாடு. இல்ல எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஏதாவது வாங்க போறீங்கன்னு அர்த்தம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க சார். உங்களை வாழ்த்து ஒரு 2 வரி கவிதை. எக்ஸ்ரே எடுக்க போறீங்களா? அதையும் நாங்க முடிஞ்சா எடுப்போம். நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? நகைச்சுவையை வாரி வழங்குவதில் நீங்கள் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். என் திருமதி மக்களுக்காக நான் நகைச்சுவை வாய் வாங்கினா அதான் என் தாய் கோங்களுக்கு வணக்கம். நகைச்சுவையை நடித்து காட்டுவதில் நீங்கள் ஒரு சவால சிவாஜி கணேசன். என்னப்பா இதை சொல்றியா? என்னப்படா கழிச்சு திருநெல்வேலிக்கு வரும்போது ரொம்ப நீங்களா தட்டிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப மன அழுத்தம் அதிகமாகுதுனே. ஐயோ, இதை வேற இந்த நேரம் செஞ்சேன். நகைச்சுவையை ஸ்டைலாக சொல்வதில் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வரும்போது கேட்டது எங்க போறீங்க கேட்கும்போது அதாவது திருநெல்வேலி போறேன்னு சொன்னேன். திருநெல்வேலி சொல்லும்போது நம்ம பிஎன்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரே பெரிய சந்தோஷம். நல்லா இருந்தா எங்களுடைய மக்கள் ஆட்டோமேட்டிக்கா கைத்துல கொடுப்பாங்க. நகைச்சுவையை உலக நாடுகள் புற செல்வதில் உலக நாயகன் கமலஹாசன். அவ்வளவுதாமா, முடிஞ்சிருச்சு. நீ என்ன மோத்த பத்திட்டு இருக்க? அடுத்து ஏதாவது டயலாக் வருவோம்னு பார்த்தேன். அதெல்லாம் வரும் அங்க உசிலம்பட்டி பக்கத்துல. நகைச்சுவையை நீங்கள் பாசமாக சொல்வதில் கேப்டன் விஜயகாந்த். வாய்ஸ் ரிகர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா சார். உங்களை நம்பி சொல்லிட்டேன் சார். சும்மா சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நான் காந்தி அம்மாறதும் சுபாஷ் போந்தரா இருக்கிறதும். ஆஹா, மொத்தத்துல நகைச்சுவையாக சொல்லக்கூடிய மதுரை முத்துசாருக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, வாழ்க்கைங்கிறது கொண்டாட்டமா திண்டாட்டமா அவ்வளவுதானே கொடுத்துருக்கு. அதான் உங்களை கூப்பிட்டது. எங்க அணியை பாருங்க சார். பார்க்க முடியாம தான் திரும்பிட்டு இருக்கேன். ஒரு நகைச்சுவை நயன்தாரா. அப்படியா? ஆமா. அதை பார்த்தா வீட்டுக்கார் பயந்தாரா? பேசிட்டு இருக்கிற நான் யாரு? ஒரு கீர்த்தி சுரேஷ். இன்னும் 6 மாசத்துல ஆர்த்தி கணேஷ் மாதிரி ஆக போறீங்க. நான் ஆர்த்தி கணேஷ் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு கைத்தட்டல்? இந்த 6 பேர் என் பட்டிமன்ற ரெகுலரா வாங்கயா? ஆமா சார். இவங்க ரொம்ப மாசம் 6000 சம்பளம் இஎம்ஐல அனுப்பி விடுறேன். இல்ல, உண்மையிலே இந்த கேங் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்ட நாங்களே சொல்லிக்கிடுறோம். ஏன்னா நீங்க தான் சார் வாழ்க்கை வாழ தெரிந்தவர்கள். சொல்லிவிட்டு வருவது பிறப்பு, சொல்லாமல் வருவது இறப்பு, இடையிலே ஒரு மனிதன் சிரித்துக் கொண்டே வாழ்வதுதான் சிறப்பு அப்படின்ட்டு சொன்னா போகும்போது என்னங்க கொண்டுட்டு போறோம்? வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் திண்டாட்டத்துக்கும் கொண்டாட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்லட்டுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவன் என்ன பண்றான் அப்படின்னு யோசிச்சாதான் வாழ்க்கை திண்டாட்டம். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க, வாழ்க்கைங்கிறது கொண்டாட்டமா இருக்கும். கடவுள் கேட்டதில்லையா கொடுக்கலையா அப்படின்னு நினைச்சா வாழ்க்கை திண்டாட்டம். கடவுள் கெட்டதை கொடுக்கலன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க, வாழ்க்கை கொண்டாட்டம். வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும்? நம்மளை மதிக்கிறவங்கள ஹார்ட்லையும் நம்மளை மிதிக்கிறவங்கள மியூட்லையும் போடுங்க, வாழ்க்கை கியூட்டா இருக்கும். என்னங்க, வாழ்க்கை வாழ தெரியாதவர்களுக்கு தாங்க வாழ்க்கை ஒரு திண்டாட்டமா இருக்கும். இப்ப இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த 80s கிட்ஸ் யங்ஸ்டர்ஸ் மட்டும் ஒரு பெரிய கைத்தல கொடுங்க பார்க்கலாம். எவ்வளவு அழகா பாருங்க சார், அவ்வளவு அழகா கியூட்டா எல்லாருமே யங்ஸ்டர்ஸா இருக்கிறாங்க எங்க திருநெல்வேலியில். அதுல பாருங்க ஒரு பெரியவர் கையை கொண்டு போய் பக்கத்துல தட்டிக்கிட்டு இருக்காரு, அவர் யங்ஸ்டர்ஸ் தான். இல்ல இப்ப இந்த பாட்டு சொன்ன உடனே நான் ஒரு பாட்டு பாடுவேன். அந்த பாட்டு பாடின உடனே யாரெல்லாம் வைப் ஆகுறாங்களோ அவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ். ஒரு அலையவ கலையவ அழகிய நிலவவ நிலநீளம் ஜொலிக்கிற நிரந்தர ஒளிய சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. பாடுங்கப்பா. என் பேச்சவ மூச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள சிரிக்கிற ஆக்சிஜன் அளவ யாரவ ஊர் சொல்லும் ஸ்டாரவ அவன்தான் என்ன. நீயா எழுதிட்டு வந்து பாருயா, அதுல எல்லாம் வைப் பண்ணுங்க. இப்போ கொஞ்ச நேரம் உங்க கூட ஃபைட் பண்ண போறாங்க. என்னன்னு உனக்கு அது இல்ல. சொன்ன உடனே ஒரு கேங் வைப் ஆச்சு அப்படின்னா அந்த கிளம்பிட்டாங்க பாருங்க. சொன்னோடனே போன் பண்ணிட்டாங்க, ஊருப்பட்டு வர மாட்டாங்க, பாதி வருஷம் நிறுத்துங்க பட்டிமன்றத்தை அப்படி. அப்புறம் எங்க பழனியில வந்து சொன்னாங்க, இன்னைக்கு பெண்கள்லாம் பல நாங்க புடவை உடுத்திட்டு இருந்தான்னா வீட்டில் இருக்கக்கூடிய என் புருஷன் வாங்கி கொடுத்தாராம், அதனால அவங்க திண்டாட்டமா இருக்காங்களா, நாங்க கொண்டாட்டமா இருக்கலாம். இதெல்லாம் எந்த காலம்? இன்றைக்கு ஆண்களை விட அதிகமாக சம்பாத்தியம் பண்ணவர்கள் பெண்கள் தான் இன்னைக்கு அதிகமாக சம்பாத்தியம் பண்றாங்கன்னா, இன்னைக்கு பிஎன்ஏலே பாருங்க, என்னுடைய பெண்கள் கூட்டம் பாருங்க, அப்படி சிரிச்ச முகமா உட்கார்ந்துருக்காங்க சார். அப்ப நாங்க சீரழிஞ்ச முகமா உட்கார்ந்துருக்கோம். நான் இந்த இடத்துல கேட்கிறேன், பெண்கள் தினம் என்னைக்குங்க? பெண்கள் தினம் என்னைக்கு? மார்ச் 8. சூப்பர், டக்குன்னு பதில் வருது. என்னைக்கு சார் ஆண்கள் தினம்?
என்னைக்கு ஆண்கள் தினம்? நாங்களாம் பிறந்ததே எதுக்குன்னு தெரியாம இருக்கோம். எங்களுக்கெல்லாம் ஏதாவது அது பெண்கள் தினத்துக்கு ஹேப்பி உமன்ஸ் டே வாட்ஸ்அப்ல பாருங்க என்ன பிச்சு. நம்மளுக்கெல்லாம் எனக்கு இன்னொரு கேள்வி மேடம் ரொம்ப நாளா கேட்கறேன். சொல்லுங்க சார். இந்த சோப்பு விளம்பரத்துல பூரா பெண்கள் தான் சார் வர்றாங்க. இதுல எங்களுக்கு என்ன அவமானம்னா, ஏன் நாங்களாம் குளிக்கிறதே இல்லையா? ஏன் நாங்களாம் சோப்பை பார்த்ததே இல்லையா? எங்களுக்கு ஒண்ணு லைப்பா வச்சிருப்பாங்க இந்த செங்கலை தூக்கி. அவன் பேரை வரைக்கும் அதை போட்டு குளிச்சுக்கிட்டு இருப்பேன். டேய் தாத்தா குளிச்ச சோப்புடா அப்படின்னு சொல்லி எங்க நிலைமையை வச்சு பாருங்க சார். நாங்க ஏன் வாழ்க்கை கொண்டாட்டம்னு சொல்றோம் தெரியுமா? பெண்கள் தினம்னு சொன்னோம்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மார்ச் 8ன்ட்டீங்க. ஆண்கள் தினம்னு கேட்டா ஒரு பக்கிக்கும் தெரியல. இதுவே ஒரு பெரிய சாதனை தாங்க. ஆனா நான் சொல்றேன், என்றைக்கு ஆண்கள் தினம் தெரியுமா? நவம்பர் 19 தான் ஆண்கள் தினம். ஒரு பெண்ணோட திறமைக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அத்துணை ஆண்களுக்கும் பெண்கள் சார்பா ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாங்க. நீங்க எல்லாம் சாதாரணமார்கள் கிடையாது, ஆண்கள்லாம் சாதிக்க பிறந்தவர்கள். நான் ஒத்துக்கிட்டேன். அப்ப நாங்க சவுக்கடி வாங்க பிறந்தவங்களா? நான் இதே மாதிரி சார். நான் ஒண்ணு சொன்னீங்க மேடம். சொல்லுங்க சார். பெண்களுக்கு பெண்கள் தினம் ஒரு நாள் வருது. ஆமா சார். உழைக்கிற ஆண்களுக்கு ஒவ்வொரு நாளுமே ஆண்கள் தினம் தான். சூப்பர் சார். ஆனா இதே கேள்வியை என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். அவசரமா ஒரு மார்ச் 8க்கு ஒரு ப்ரோக்ராம் காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா இருந்தாங்க சார். அப்படியா? அந்த காலேஜ் நினைச்சு நான் கண் கலங்குறேன். அவசரமா கிளம்பிட்டு இதே கேள்வியை கேட்டேன். என்னைக்கு பெண்கள் தினம்னு மார்ச் 8ன்ட்டாரு. என்னைக்கு ஆண்கள் தினம்னு என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன் இதே கேள்வியை. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார். என்னைக்கு நீ கோச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறியோ அன்னைக்குதான் ஆண்கள் தினம்னு சொல். இதுக்கு இவ்வளவு கைத்தட்டல் வரும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. கொஞ்சம் அவங்க மேல எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன் சார்? என்ன சொல்ல வந்தோன்னா ஹலோ அப்படின்னு அதுக்கு சார் பெண்கள் நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? சொல்லுங்க. நாங்க மான் போன்றவர்கள் சார். அப்ப நாங்க மானங்கிட்டு போனவர்களா சார்? இல்லத்து அரசி நீங்க. ஆமா சார். அப்புறம் எங்களை பார்த்து என்ன புழுங்கரிசி மாதிரி தெரியுதா சார்? நாங்க வெடக்கோழி மாதிரி உங்க வீட்டுக்கு நாங்க வர்றோம் சார். இல்லன்னு நாங்க சொல்ல முடியுமா? உண்மையிலேயே பெண்களுடைய சமையல் எல்லாம் எங்க பழனி என்ன கிண்டல் பண்ணாங்க. ஆனா உண்மையிலேயே சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்ன வேலை தெரியுமா சார்? அதை நாங்க சாப்பிடுறதா சார்? உண்மையிலேயே பெண்கள் சமைக்கல தயவு செய்து கிண்டல் பண்ணாதீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் யாரை பிடிக்கும் தெரியுமா? ஆண்கள்லாம் தயவு செய்து இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்ட உடனே பொண்டாட்டிய சமாதானம் பண்ற புருஷனை விட எவன் கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்றானோ அந்த புருஷனை தாங்க பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டுனா பாருங்க. எல்லாரும் கைத்தல் கொடுக்குறாங்க. என்ன நாங்களே தான் சமைக்கணுமா? நீங்க சமைக்க கூடாதா? ஆனா நான் நல்லா சமைப்பேன் சார். அப்படியா? ஆமா சார். பாவம். நல்லா சமைச்சா உண்மையிலே சார் என் வீட்டுக்காரர் அடிக்கடி என்ன சொல்வார் தெரியுமா? நாக்குலே நிக்கிது பாரதின்னு பாரு. அந்த சேரை கொடு தம்பி, சேரை கூட உட்காரட்டும் கொஞ்ச நேரம். நல்லா சமைப்பேன் சார். ஆனா உண்மையில முன்னாடி அன்னலட்சுமி வீட்டுக்காரர் எனக்கு போன் பண்ணாரு சார். அவர் வீட்டுக்காரர் உங்களுக்கு போன் பண்றாரு? இவ்வளவு தாண்டி போகுது எங்க மூணு தாண்டி. நல்ல மனுஷன் சார். அவர் என்னுடைய ஃபாலோவர் தெரியுமா? என்ன ஃபாலோ பண்றாரு. அன்னலட்சுமி வீட்டுக்காரர் தெரியுமாமா? என்னுடைய ஃபேஸ்புக் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர். கரெக்டா நான் என்ன போஸ்ட் போட்டாலும் பிளிக்கிட்டு உடனே ஃபர்ஸ்ட் லைக் அவர் தான் சார் போடுவார். பாவம். இன்னைக்கு போய் அன்லைக் இருக்கு அவருக்கு. அன்னைக்கு போன போட்டு ஏம்மா நீலாம் நல்லா சமைக்கிற, நீலாம் சமைச்சா அப்படியே எச்சு ஊறுதுமா. ஆனா அன்னலட்சுமிக்கு ஒண்ணுமே சமைக்க தெரியலமா அப்படி பயங்கரமா சொன்னாரு சார். ஆனா உண்மையிலே சார் நல்லா அவ்வளவு விதவிதமா சமைப்பேன் சார். தர்பூசணி சட்னி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் ஆஸ்பத்திரி தான் 5 பேரும். உண்மையிலே நல்லா சமைப்பேன். ரொம்ப பிடிச்ச விஷயமா எங்களுக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறமா. தர்பூசணி சட்னி வச்சா நீ ஏன் சிரிச்சுக்கிற? எங்களுக்கு வேலை மிச்சம். இதாங்க கொண்டாட்டம். நான் பெண்களுக்கெல்லாம் ஒரே ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேங்க. வாழ்க்கை கொண்டாட்டமா எப்படி மாற்றிக்கொள்ளலாம். உங்க வீட்டுக்காரர் அடிக்கடி காஃபி குடிக்கிறாரா? நம்பர் 1 ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன், தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்க. ஆண்களுடைய மகிழ்ச்சிக்கு ஆண்கள் சப்போர்ட்டா சொல்றேன். இதுக்கெல்லாம் ஆண்கள் கைத்தல கொடுப்பீங்க நம்பிக்கையோட. உங்க வீட்டுக்காரர் அடிக்கடி காஃபி குடிக்கிறாரா? கவலைப்படாதீங்க, உங்க காஃபியில தான் மனுஷன் மயங்கி கிடக்கிறாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கும். உங்க வீட்டுக்கார் தூங்கும் போது கொர்ன்னு கொரட்ட விடுறாரா? டைவர்ஸ்ன்னு போகாதீங்க. என்ன அர்த்தம்? உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மனுஷன் நிம்மதியா தூங்குறாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கும். உங்களுக்கு எதுவுமே கிஃப்ட் வாங்கி கொடுக்க மாட்டாரா? பிறந்த நாள், கல்யாண நாள் எதுவுமே கிஃப்ட் வாங்கி கொடுக்க மாட்டாரா? கவலைப்படாதீங்க, உங்களுடைய எதிர்கால தேவைக்காக மனுஷன் சேமித்து வைக்கிறாரு நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கும். நீங்க இதான் முக்கியமான பாயிண்ட். நீங்க நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே எய்தாப்புல ஒரு சூப்பர் ஃபிகரை பார்த்து உங்க வீட்டுக்கார் சைட் அடிக்கிறாரா? அதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன அர்த்தம்? நம்ம பொண்டாட்டியை விட இவ என்ன அழகா அப்படின்னு செக் பண்றான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கும் சார்.
இன்னைக்கு பூரா அங்கிட்டு தான் பார்த்துட்டு போகிறாங்க. பூரா நேற்று பாருங்க சொல்ல செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்று ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுங்க வா அப்படின்னு. அதில் இந்த அம்மா குரட்டோடு தூங்குறாரா, நிம்மதியாக தூங்குறாரு. ஆமாம். எங்கே தூங்க வர்றீங்க? நல்லா தான் குரட்டோடு தூங்குறேன். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் அவன் குரட்டில் அவனுக்கே தூக்கவில்லை, அரு அப்படின்னு இருக்கான். பட்டு நீ தான் அப்படின்னு அவன் குரட்டில் அவனே எந்திரிச்சிருக்கான். சார் சவுண்டு கிட்ட போய் லெஃப்ட்ல அடிச்சிருக்கு. இது கொஞ்சம் ஓவரா இருக்கு சார். அப்படி தூங்கிட்டு இருக்கான். நல்லா தூங்குறான். அதுவும் குப்புறக்கு படுத்து சில தூங்குவாங்க, தலானோட பஞ்செல்லாம் பறந்து எடுத்து விட்டுக்கு போகும். அவள் போன் பண்ணுவாள், லட்சுமி உங்க வாசல் கதவை தாத்துட்டு பஞ்சுறேன். உங்க பட்டிமன்றத்துல மொத்தம் எத்தனை லட்சுமி இருக்காங்க? அதான் ஈஸியா இருக்கு. தூங்கிட்டு இருக்கான் சார். கேளுங்க, பயங்கரமான நகைச்சுவை. 1:30 மணிக்கு அந்த வீட்டுக்காரம்மா எழுப்புது புருஷனா. ஐயோ எந்திரியா ஏங்க அப்படின்னு பந்தோரி கீழே விழுந்து போர்வையை கிழிச்சிட்டு ஓடியாந்தான். என்னாச்சு? இதாங்க தூக்க மாத்திரை போடாம தூங்கிட்டீங்க. ஆனா சார், என் வீட்டுல நான் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்னு எல்லாருமே கேட்பாங்க. பேச்சாளர்கள், ரசிகர்கள் எல்லாருமே என்னை பத்தி கேட்பாங்க சார். அண்ணன் பாரதி எப்படி நீங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க கலகல கலகலன்னு கேட்பாங்க சார். அதுக்கு என்ன அர்த்தம்னு அந்த இடத்துல சொல்றேங்க. போன வாரம் எனக்கு பயங்கர நெஞ்சு வலி சார். நைட் 2 மணி இருக்கும். ஆம்புலன்ஸ் வீட்டு வாசல்ல வந்து நின்னுச்சு சார். நைட் 2 மணி இருக்கும். ஏன் நெஞ்சு வலினா இவங்க ஜோக்க ஒன்று அவர் கேட்டிருக்காரு. இல்ல சார், பயங்கர நெஞ்சு வலி. டாக்டர் பூரா செக் பண்ணி பார்த்துட்டு ஹார்ட்ல சின்னதா ஓட்டை இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார். கொத்தனாரை கூப்பிட்டு அடைக்க வேண்டியானே. நல்ல வேளை நீங்க டாக்டர் ஆகல. ஹார்ட்ல ஓட்டை இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார். நீங்க நல்லா கேளுங்க. நான் சொன்னேன் டாக்டரை பார்த்து, டாக்டர் அந்த ஓட்டையை அடைச்சிட வேண்டாம் அப்படின்னு. என்னம்மா சொல்ற? ஹார்ட்ல ஓட்டை இருக்குமா, ஆபரேஷன் பண்ணணுமா? டாக்டர் தயவு செய்து அந்த ஓட்டையை அடைச்சிடாதீங்க. என்ன டாக்டர் ஆச்சரியமா கேட்டார், என்னம்மா சொல்றீங்க? அவரை பார்த்து என்ன சொன்னேன் தெரியுமா சார்? அது ஓட்டை இல்லை டாக்டர், என் வீட்டுக்கார் வந்து போற வாசல்னு சொன்னேன் சார். சரி கிளம்புவோம்ண்ணே, கிளம்புங்க கிளம்புங்கண்ணே. ஒன்றும் பேமெண்ட் வேணாம், ஒன்றும் வேணாம். நிஜமாவே ஒரு பேச்சு சார் சார். என்ன சார் என்ன நீங்க மிகப்பெரிய நகைச்சுவாளராக இருக்கீங்களே. ஆனால் உண்மையில் நீங்கள் எந்திரிச்சு அதுக்காக கிடையாது, பேண்ட்டு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. எல்லாமே 2 in 1 சார் யூஸ் பண்ணுறீங்க எங்களை. ஆனால் சார் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே என் வீட்டுக்காரர் என் முகத்தில் தான் முழிப்பார். பாவா அவருடைய நேரம் அப்படின்னு. தூங்கி எந்திரிச்ச உடனே உலக அழகியா இருந்தாலே உள்ளூர் கிளவி இருப்பாரு, உங்களுக்குலாம் தெரியும். ஆனாலும் என்னை பார்த்து எப்படி கவிதை சொல்லுவார் தெரியுமா சார்? கழுவாத முகம். தயவுசெய்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கும். ஆமா, நீங்களும் கழுவாம தெரியுங்க. கழுவாத முகம், களைந்த கூந்தல், தூக்கம் தெளியாத கண்கள், இருந்தாலும் என் உலகில் நீ தாண்டி பேரழகியும் பாருங்க. இதெல்லாம் பரவாயில்ல. என்னைக்காவது உங்க பொண்டாட்டி பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்களா? அவர் வீட்டில் இருந்தா தானே தினமும் ஊரா பட்டி பண்ணுமா. அவர் போய் பட்டி எங்க போய் சொல்ல முடியும்? யாராவது பஸ் ஸ்டாண்டு கழுவாத முகம் புரிஞ்சு வரும் பிரிஞ்சு அப்படி. சார் மிஸ்டு காலுக்கும் மிஸ்ஸஸ் காலுக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்ட்னா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கை தட்டல கொடுங்க. மிஸ்டு காலுக்கும் மிஸ்ஸஸ் காலுக்கும் என்ன வித்தியாசம்? மொபைல் வைப்ரேட் ஆனா அது மிஸ்டு கால், மொபைல் வச்சிருக்கிறவரே வைப்ரேட் ஆனா அதான் மிஸ்ஸஸ் கால். சார் புத்திசாலிக்கும் திறமசாலிக்கும் வித்தியாசம் இருக்கு. வாழ்க்கையை எப்படி கொண்டாட்டமா மாற்றிக்கொள்ளலாம், புத்திசாலிக்கும் திறமசாலிக்கும் வித்தியாசம் இருக்கு. பொண்டாட்டி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவன் புத்திசாலி. வாங்கி தரேன்டா செல்லம், வாங்கி தரேன்டா செல்லம் சமாளிக்கிறான் பாரு, அவன் தாங்க திறமசாலி. என்னங்க வாழ்க்கை திண்டாட்டம் திண்டாட்டம். உண்மையில இப்ப நவராத்திரி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. உண்மையில என் வீட்டுல எப்படி தெரியுமா சார், நவராத்திரிக்கு கொலு வச்சிருப்பாங்கல்ல அழகா, அந்த கொலு பக்கத்துல கூட என்னைய போவே விட மாட்டாரு சார். எதனால? நான் கொலு பொம்மை மாதிரி இருக்கேன், நான் தூக்கி என்னைய தூக்கி வச்சிருவாங்களா சார்? சொன்னா கேக்குறீங்களா? கிளம்புனா கிளம்பவும் மாட்டேங்கிறீங்க. பெரிய அக்கப்போராவில் இருக்கு. 1ஆம் உலக போர் 2ஆம் உலக போர் தெரியும், இந்த அக்கப்போர் எப்படி வந்து தெரியும்? ஏங்க இங்க உள்ள பெண்கள், திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க. வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா இந்த இடத்துல நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். கல்யாணமான பெண்கள் சூப்பர். பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறாங்க, உங்க ஹஸ்பண்ட நீங்க எப்படிங்க கூப்பிடுறீங்க? ஏங்க அதெல்லாம் அந்த காலம். ஊசி எங்க இருக்க? பல்ல இழிச்சிருவா மோகர. இல்ல இல்ல, எப்படி மேடம் நீங்க சொல்லுங்க? அத்தான், மச்சான், ஆகா மச்சான் மீசருவா, ஆகா அத்தான்னு கூப்பிடுறாங்க, மச்சான்னு கூப்பிடுறாங்க. மாமான்லாம் யாரும் கூப்பிட மாட்டீங்களா? மாமான்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஆண்களுக்குலாம் இந்த இடத்துல ஒரே ஒன்று சொல்றேன், உங்க வீட்டுக்காரங்கம்மா உங்களை பார்த்து அத்தான் மாமா மச்சான் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாமா மாமான்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? பாசம் நினைச்சிங்களா? ஒரு மண்ணும் கிடையாது, மாங்காய் மடையன்னு அர்த்தம். அதை சுருக்கி மாமா. அதே போல பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். என் வீட்டுக்காரர் என்ன தங்க குட்டி, செல்ல குட்டி, புச்சி குட்டின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? உங்க மேல பாசம்னு நினைச்சிடாதீங்க, அவசரத்துல உங்க பேரை மறந்துட்டாங்கன்னு அர்த்தம். இப்படிதான் வாழ்க்கைங்கிற ஒரு வண்டியே ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி
நம்ம எப்போ சிரிப்போம் தெரியுமாங்க? எவ்வளவு பண கஷ்டம் மன கஷ்டம் இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள போனவுடனே நம்மை பார்த்து ஓடி வந்து அம்மா அப்பான்னு நம்மளுடைய பிஞ்சு குழந்தைகள் ஓடி வந்து கூப்பிடுறது பார்த்தீங்களா? வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா இருக்குமாங்க? அந்த குழந்தையோட பேசை ரசியுங்கள். உண்மையிலேயே நான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களுக்கும் நான் சொல்றேன், தயவு செய்து குழந்தைகளிடம் நேரம் ஒதுக்குங்கள். ஏன் தெரியுமாங்க? அந்த குழந்தையும் கடைசி வரைக்கும் குழந்தையாக இருக்க போவதில்லை. நாமும் இதே போல இளமையாக இருக்க போவதில்லை. குழந்தைகளோடு முடிந்த வரைக்கும் நேரம் செலுத்து. நம்ம குழந்தையோட அனுமதி இல்லாம நம்ம 1000 முத்தங்கள் குழந்தைக்கு கொடுத்துடலாம். ஆனா அந்த குழந்தையோட அனுமதி இல்லாமல் ஒரு முத்தம் கூட திருப்பி நம்மளால வாங்க முடியாது அப்படின்ட்டு சொன்னா அதுதான் குழந்தை செல்வம்னு சொல்லுவாங்கங்க. அப்படிப்பட்ட குழந்தை செல்வம் இருக்கக்கூடிய அழகான குடும்பம் ஒரு கதம்பம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கைங்கிறது திண்டாட்டமாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஊசி இருக்கலாங்க, இந்த ஊசியும் கத்திரிக்கோளும் பேசிக்கிடுச்சான். நல்லா கேட்டுக்கோங்க. அப்ப கத்திரிக்கோள் சொல்லிச்சான் ஊசியை பார்த்து, உன்னை விட நான் தான் ரொம்ப விலை மதிப்பு மிக்கவன், உன்னை விட நான் தான் ரொம்ப காஸ்ட்லி பணத்துல, ஆனா உன்னைய மட்டும் டெய்லர் தச்சுட்டு பத்திரமா சட்டை பாக்கெட்ல வச்சுக்கிடுறாரு, என்னைய மட்டும் தச்சு முடிச்சோம்னா அசால்ட்டா தூக்கி கீழே போட்டுறாரு ஏன்னு கேட்டுச்சான். அதுக்கு ஊசி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், என்னை விட நீ ரொம்ப காஸ்ட்லி தான், என்னை விட நீ ரொம்ப விலை மதிப்பு மிக்கவன் தான், ஆனா நீ ஒன்னா இருக்கிறத ரெண்டா பிரிக்கிற, நான் ரெண்டாக இருப்பதை ஒன்றாக கோர்க்கிறேன்னு சொல்லிச்சாங்க. இதுதாங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கணவனும் மனைவியும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கள், வாழ்க்கை என்பது இனிக்கும் என்று சொல்லி, பாட தெரியாதவருக்கு தான் பாட்டு ஒரு திண்டாட்டமாக இருக்கும், பேச தெரியாதவருக்கு தான் பேச்சு ஒரு திண்டாட்டமாக இருக்கும், ஆட தெரியாதவனுக்கு தான் ஆட்டம் ஒரு திண்டாட்டமாக இருக்கும், வாழ்க்கையை ரசிக்க தெரியாதவர்களுக்கு தான் வாழ்க்கை ஒரு திண்டாட்டமாக இருக்கும் என்று சொல்லி, இந்த நிமிடம் இந்த நொடி அந்த கடவுள் நமக்கு கொடுத்தது என்று வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கை உங்கள் கைகளில். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அதில் அன்னபாரதி அவர்களும் பாடி இன்னும் விட்டு அவங்க ஆட்டு பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் அவங்க பரமக்குடியில் பேசிட்டு மேடை விட்டு தானே இறங்கினாங்க. அரப்பவுன் மோதிரம் மேடையிலே ஸ்பாட்லே, எங்கேயும் பேசக்கூடாதுன்றக்காக. அதே போல் அவங்கள லேசாக நினச்சிடாங்க. அவங்க ஊர் திருச்சியிலே நடந்துச்சு, அதான் ஆச்சரியம். ஏன்னா உள்ளூர் மாடு விளவான்னு ஒரு பழமொழி, அதை பொய்யாக்குனது அவங்க தான். திருச்சியில் மேடையில் பேசும்போது ஸ்பாட்லேயே 50,000 ரூபா ஃபைன் போட்டாங்க. அதை மீறி இங்கே நாங்கள் ஜெயிச்சிருக்கோம்னா எங்களுக்கு விருதெல்லாம் பெருசாக தேவையில்லை சார். நீங்கள் கொடுக்குற அந்த சிறு சிறு கைதட்டே எங்களுக்கு ஒரு பெரிய விருது தான். பார்த்தீங்களா, அது ஒரு வர்த்தகம் சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய விழா.